அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, கிராம்ப்டன் சீலிங் ஃபேனில் பேரிங்கு சாப்பிட்டு போயிடுச்சு. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நமக்கு 5 நிமிஷத்தில் நம்ம டெய்லி 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஷேர் செட் இருந்தால். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த கனெக்டரில் உள்ள ஒயரை அப்புறம் கழட்டிக்கிடுவோம். 3 ஒயரையும் கழட்டிட்டு அடுத்தாப்பில் அந்த கண்டென்சர் கிளாம்பையும் கழட்டிக்கிடணும். கழட்டிட்டு அந்த கிளாம்பை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் உடஞ்சிருக்கு, அந்த பிளாஸ்டிக்லாம் அதெல்லாம் ஒட்டி தான் மாட்டணும், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இப்போ அந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒன்றா கழட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரில் டெஸ்ட்டு வச்சு அப்படி தரணும்னா கழண்டுறோம். இந்த மாதிரி கழட்டிட்டு அடுத்தப்பில் அந்த ஒயரை அப்படியே அந்த சாஃப்ட்டுக்கு மேலே அந்த கீர்னதில் எடுத்து விட்டுக்கிடணும். எடுத்து விட்டு அந்த மேலே உள்ள டாப்பை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போது தடையை பார்த்தோம்னா அந்த இடத்துல நல்லா தேஞ்சிருக்கு சாஃப்ட்டு. இப்போ அந்த சாஃப்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கழட்டினது டாப் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஜூம் பண்ணி காட்டுத பாருங்க, நல்லா சாஃப்ட்டு தேஞ்சிருச்சு. இந்த மாதிரி தேஞ்சிட்டாலே சவுண்ட் ரொம்ப கேட்கும். இப்போ அந்த சாப்பிட்ட மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் வாசரை வெளியே எடுத்துக்கிடுவோம். வெளியே எடுத்துகிட்டு இப்போ அந்த சாஃப்ட்டில் உள்ள ஒயரை வெளியே எடுக்கணும். அதுக்கு நோஸ் பிளேயர் வச்சு அப்படி தென்னிங்கன்னா அந்த ஒயரு வெளியே வரும். அந்த ஒயரை வெளியே எடுக்கும்போது கட் ஆகாமல் இருக்கணும். கட் ஆகிடுச்சுன்னா அந்த ஒயரை காயிலிருந்தே மாற்றணும். இப்போ அந்த ஒயரை எடுத்தாச்சு. இப்போ அந்த சாஃப்ட்டை காட்டுனா அதுக்கு கீழே ஒரு கம்பி வச்சுட்டு மேலே அந்த கம்பி வச்சுக்கிட்டு சுற்றியில் வச்சு தட்டினோம்னா அந்த சாஃப்ட்டு தனியாக வந்துடும். இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஹைட்ராலிக்கில் தான் கொடுத்து கழட்டணும். இப்போ நம்ம கழட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி சாப்பிட்ட கடையில் காமிச்சு வாங்கிக்கிடலாம். இந்த சாப்பிட்டு 60 ரூபா இல்லை 70 ரூபா வரும். அதேமாதிரி பேரிங்கும் அதே ரேட்டு தான் வரும், 60 ரூபா வரும். இப்போ சாப்பிட்டு வாங்கியாச்சு. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. நம்ம அதே அளவுக்கு மாட்டணும். கரெக்டாக அளந்து பார்த்து மாட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த சாப்பிட்ட உள்ளே வச்சுட்டு உட்காந்து சிஐபி வச்சு அடை கொடுத்துக்கிட்டு இந்த சாப்பிட்ட உள்ளே இறக்கணும். சாப்பிட்ட இறக்கிறதுக்கு மட்டும் ஒரு கம்பி வச்சு உள்ளே தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டு அளந்து பார்த்துக்குறோம். இந்த மாதிரி அளந்து பார்த்து இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அளவு மாறிடும். இப்போ அளந்து பார்த்து உள்ளே இறக்கிட்டு அடுத்தாப்பில் அந்த ஒயரை அந்த சாஃப்ட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒயரை எடுத்துக்கிடுவோம். அந்த ஒயரை சாஃப்ட்டுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அந்த 3 லீடு ஒயரையும் அந்த ஒயரில் முடிஞ்சு விட்டுக்கிடணும். கட்டிங் பிளேடு இல்லை நோஸ் பிளேயர் வச்சு நல்லா முடிஞ்சு விட்டுட்டு அப்புறம் அந்த ஒயரை வெளியே எடுத்தோம்னா அந்த 3 லீடு ஒயரும் அந்த சாஃப்ட் வழியாக மெதுவாக வழியாக வந்துடும். இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கிடுவோம். வெளியே எடுத்துகிட்டு அந்த ரெட் கலர் வாசரை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போது பேரிங் மாற்றி நம்ம செக் பண்ணி பார்த்தா நல்லா ரன் ஆகும். பேரிங் எப்படி மாற்றணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட் சேஞ்ச் பண்ணி பேரிங் மாற்றணும். இந்த பேரிங்கு சாஃப்ட்டு மாற்றுறதுக்கு கடைகளில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் வாங்கிடுவாங்க. இது நம்ம வெறும் 120 ரூபா 130 ரூபாவில் இந்த வேலையை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.